யார் அந்த இசையமைப்பாளர்? இந்த கேள்வி தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. 7 வருடத்திற்கு முன்னாடி சிங்கர் ஸ்வாகதா அவர்களுக்கு ஒரு இசையமைப்பாளர் உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா ஒரு துன்புறுத்தல நடத்தியிருக்காரு. அது பத்தி தான் அவங்க ரீசன்ட் பேட்டியில பேசியிருக்காங்க. இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. காரணம், அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் அவ்வளவு. ஒரு இசையமைப்பாளர் அவரோட ஸ்டூடியோல வச்சு நெறைய பாலியல் ரீதியா, மன ரீதியா நெறைய கொடுமைகள பண்ணியிருக்காரு. என்கிட்ட இருந்து நெறைய பணங்கள அவரு வாங்கியிருக்காரு. எனக்கு சம்பளம் குடுக்காம ஏமாத்தி இருக்காரு. அவரும், அவரோட மனைவி மற்றும் குடும்பம் எல்லாம் சேர்ந்து தான் என்னை இப்படிப்பட்ட கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதனால தான் சென்னையிலிருந்து விடுபட்டு நான் ரிஷிகேஷ்ல வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு தமிழ் பெண். சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக்க முறையா கற்ற ஒரு பெண். சிங்கர் மாயா, அதாவது பிக் பாஸ் மாயாவோட அக்கா தான் இவங்க. இவங்களுக்கு இப்படிப்பட்ட துயர சம்பவத்தை ஏற்படுத்தி அந்த இசையமைப்பாளர் பேர இப்பொழுதைக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லையாம். ஆனா விரைவில் உரிய ஆதாரங்களோட அவரோட பேரை நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள பேட்டி எடுத்த அந்த பத்திரிகையாளர் என்ன கேட்குறாங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம்னு சொல்றீங்க. அத அப்பவே சொல்லியிருந்தா, அதுக்கப்புறம் நெறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, இல்ல அவரு இன்னைக்கு வரைக்கும் அதே தவற பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. நான் ரிஷிகேஷ் வந்து தங்குனதுக்கு அப்புறமும் நெறைய பெண்கள் எனக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் அனுப்பி அவங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அவரு இன்னும் திருந்தல. இன்னும் அதே தவற பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு அவரோட சுற்றத்தாரும் உடனா இருக்காங்க. விரைவில் இவர் வந்து பிடிபடுவார், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. சிங்கர் ஸ்வாகதாவோட இந்த பேட்டிக்கு எந்த ஒரு நடிகரும் இல்ல எந்த ஒரு இசையமைப்பாளரும் இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுக்கல. ஆனா அரசியல்ல ஏதாச்சும் ஒரு குளறுபடி இல்ல மக்களிடையே ஏதாச்சும் ஒரு குழப்பம்னா உடனே கருத்து சொல்ல வந்து அந்த குழப்பத்துக்கு இன்னும் வலு கொடுத்துருவாங்க இந்த திரைத்துறையினர். ஆனா அவங்களோட துறையிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பெண்களுக்கு பாலியல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய கலைஞர்களுக்கு சம்பளம் பாக்கி இருக்கு. முறையான சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கு. இப்படி 1000 பிரச்சனைகள் அவங்களோட ஃபீல்ட்லயே இருக்கும்பொழுது, அதெல்லாம் சரி பண்ணாம, டைரக்ட்டா மக்களோட பிரச்சனைக்கு குரல் குடுக்குறேன்ற பேர்ல வந்து குழப்பத்த தான் குடுத்துட்டு போவாங்க இந்த திரைத்துறையினர். அப்படி இருக்கும் பட்சத்தில் சிங்கர் ஸ்வாகதா அவர்கள் விரைவில் அந்த இசையமைப்பாளரோட பேரை சொல்லி அவங்களுக்கான நீதியை அவங்க பெற்றிருப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.